வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இதைய ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில வந்து ஒரு டெலகிராம் லிங்க் ஒண்ணு குடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல நிஃப்டியோட அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது மார்னிங் உங்களுடைய ட்ரேடிங்க்கே சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கங்க. கனெக்ட் ஆயிட்டு யூஸ் பண்ணிக்கங்க. அதே வந்து ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா, புதுசா இருந்தீங்கன்னா, இந்த புதியவர்களுக்காகன்னு குடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இதையே சாப்டர பாருங்க. இதுல ஒரு 14 வீடியோ இருக்கு. இது ஒன் பை ஒன்னா மெதுவா பாருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில தான் குடுத்துருக்கங்கும்போது ஈஸியா புரியும். அப்புறமா இந்த அப்டேட்டட் வீடியோவ ஒவ்வொன்னா பாருங்க. ஆல்ரெடி நீங்க ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. ஈஸியா புரிஞ்சுக்கும். அப்புறமா நீங்க மத்த விஷயத்துக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஆ இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது இங்க ஓப்பன் ஆயிருக்குது. நேத்து இங்க க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு இந்த பிளேஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் ஆகி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். ஆல்ரெடி 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே ட்ராக் பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே. அப்போ 1 ஹவர்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு மிட்ல ஓப்பன் ஆனதுனால, இப்ப இந்த 2 தான் மேக்ஸிமம் லெவல்ல இன்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். அதே வந்து 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இடையில 2 மார்க் பண்ணியிருப்போம். இது நான் மார்னிங் டெலிகிராம்லயே உங்களுக்கு குடுத்துருப்பேன். மார்னிங் டெலிகிராம்லயே உங்களுக்கு பாருங்க, மார்னிங்கே உங்களுக்கு இது போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது பாருங்க, காலையில 9:05க்கே நான் குடுத்துருக்கேன். 9:05க்கு 1 ஹவருக்கு 2 பாயிண்ட் மார்க்குமே, 5 மினிட்ஸுக்கு இடையில ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்பேன். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஒண்ணு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். புரிஞ்சுங்களா? 5 மினிட்ஸுக்கு பாருங்க. இடையில ஒரு ரெசிஸ்டன்ஸும் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரேஞ்ச மார்க் பண்ணியிருப்பேன். இது ஒரு சப்போர்ட் 1 ஹவர் இது 5 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்னா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போனோடனேயே நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்க ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகணும்னு தான் மார்க் பண்ணியிருப்போம். இங்க பாருங்க, அடுத்தது நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி கூட மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து கண்டினியூ ரன்னிங்லேயே காமிச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி பாருங்க, அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இடையில வந்து இங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனால் சப்போர்ட்டுங்கிறது இந்த சப்போர்ட் தான் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது 1 ஹவர் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு, இது 1 ஹவர் சப்போர்ட்டு, இது 5 மினிட்ஸ் சப்போர்ட்டு, 5 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பாயிண்ட்டுங்கிறதுக்காக இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க, கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்குது. ஸ்ட்ரகிள் ஆயிட்டு அதுக்கு பின்னாடி கீழே வந்தது. நம்ம மார்க் பண்ண அதே சப்போர்ட். இந்த சப்போர்ட்ல வந்து அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, அங்கிருந்து அகைன் ரெசிஸ்டன்ஸ். அகைன் ரெசிஸ்டன்ஸுக்கே போயிருக்கு. இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. புரிஞ்சுங்களா? அங்கே போயிட்டு மறுபடியும் கீழே சப்போர்ட்டுக்கு திரும்பி வந்திருக்கு. அது வேற விஷயம். பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, அகைன் சப்போர்ட்டு. அப்போ நம்ம பை ஆர் செல், கால் ஆர் புட் எடுக்க வேண்டிய ஏரியா வந்து இந்த பிளேஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் ஒழிய இடையில எங்கேயுமே போய் பிடிக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இந்த பிளேஸில். அப்போ இந்த இடத்துல போய் ஏதாச்சும் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல போய் நம்மளுடைய ஜோன் எங்கே இருக்குதோ அந்த ஜோனை மார்க் பண்ணிவிட்டு அங்கே போய் எடுக்கணும் நம்ம. இப்போ இங்கே இவ்வளோ ஜோன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ இதை தான் நான் வந்து மார்க் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ண ஈஸியாக வருங்கிறேன். நான் இப்போ கொடுக்குற பதிவே வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் காலையில் டெலிகிராமில் என்ன கொடுத்தனோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இப்போ இது பாருங்க, 5 மினிட்ஸில் பாருங்க என்ன நடந்திருக்குன்னு இதில் செக் பண்ணுவோம். ஃபியூச்சரில் நம்ம செக் பண்ணுறோம். ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா ஒரு கேப் அப் சார்ட் மாதிரி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கும். அது அப்படி இல்லை. நீங்கள் போய் இங்கே பாருங்க, நிஃப்டி 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மார்க்கிங்கு நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இந்த நிஃப்டி 2, இந்த 2 தான் பிப்ரவரியோட கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் தான் நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். அது கண்டினியூட்டி சார்ட்டாக இருக்குது. 1 மாதம் 3 மாதம் சார்ட் தான் இருக்கும். கண்டினியூட்டி சார்ட் நம்ம எடுத்துக்கணும்.
இங்கே பாருங்க, இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு மேலே போச்சு, போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே வரைஞ்சிட்டோம். சப்போர்ட்டுக்கு வந்தது, மறுபடியும் மேலே போனது ரெசிஸ்டன்ஸ், அகெயின் சப்போர்ட், அகெயின் நியர்பை ரெசிஸ்டன்ஸ். இதை தவிர வேறு என்னங்க நடந்திருக்கு மார்க்கெட்டில்? இதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்தர அளவில் நடந்த ஒரு ஏரியா. நேற்று வந்து ரிஜெக்ட் ஆன ஏரியா, இங்கே சப்போர்ட் எடுத்த ஏரியா, இங்கே ரிஜெக்ட் ஆன எடுத்த ஏரியா. இந்த ஏரியாவை தான் நம்ம சப்போர்ட்டாக வரைஞ்சிருக்கோம். அதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு போனோடனே கீழே எது வரைக்கும் வரும், கீழே வர ஆரம்பிச்சாருன்னா எது வரைக்கும் வரும்னு நம்ம ஒரு கவுண்ட் பண்ணணும்னா இந்த பிளேஸ் தான் கனெக்ட் ஆகும். இந்த பிளேஸ் நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தோம். பட் இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. இது சிங்கிள் கனெக்டிங் தான், பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய பிளேஸாக இல்லை. இங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான கனெக்டிங் இல்லை. இது பாருங்க, மேலே இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்ம இது இப்படி வச்சு எடுத்துருந்தா அவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லை. ஆனால் இங்கே பாருங்க மல்டிபிள் கனெக்டிங், அதுக்கு தான் வந்து இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்போ என்னாச்சு, கரெக்டாக அந்த ஏரியா மறுபடியும் அகைன் ரெசிஸ்டன்ஸ் போனது, அங்கே தாண்ட முடிஞ்சுதா, முடியல. அகைன் கீழே சப்போர்ட், அதே பிளேஸுக்கு வந்துட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸு. இப்போ எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு ஒரு டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. 1 2 3 4 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இவ்வளோதான். அந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் பிடிச்சா போதும், இடையில எங்கேயுமே கை வைக்க வேண்டாம். இங்கே பாயிண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட 340. மேலே இந்த பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 470 80, கிட்டத்தட்ட 100 150 பாயிண்ட். அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் சாதாரணமாக கொடுத்துருப்பானு, சாதாரணமாக கொடுத்துருப்பான். இப்படித்தான் பாயிண்ட்டை வந்து நம்ம பிக் பண்ணி எடுத்தாகணுங்க. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி போனோம்னா மட்டும்தான் இந்த இந்த இது வந்து பயிற்சி பண்ண தான் நம்மளுக்கு செட் ஆகும். நம்ம வந்து நினச்ச மாதிரி பண்ணால் சூட்டபிள் ஆகாது. நாளைக்கு இது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆல்ரெடி ட்ரெண்டு பை ட்ரெண்டில் நிற்குதுன்னு வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் 1 ஹவர்லாம் பை ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்கு. 1 ஹவர் வந்து ஓவரால் ட்ரெண்டு செல்லு. ஆனால் கரண்ட் ட்ரெண்டு பைக்கு வந்திருக்கு. இந்த ஹையெல்லாம் கட் பண்ணிட்டு போயிருக்கு இல்லைங்களா, பைக்கு வந்திருக்கு. அப்போது இப்போ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு இது ரேஞ்சு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு. அப்போ இடையில 2 மிட் ரேஞ்ச் வச்சுருக்கோம். 5 மினிட்ஸ்க்காக இது. இதே நாளைக்கு ரன் ஆகும்போது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. காலையில் அதை பார்ப்போம். அப்போ இதுதான் இன்றைக்கி இப்போது கரண்ட் ரேஞ்சாகவும் இருக்குது. நாளைக்கும் இந்த 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த 5 மினிட்ஸில் நாளைக்கு சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பண்ணிட்டோம்னா இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். எப்பவுமே இந்த மார்க் பண்ணி பழகிக்கிங்க, அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே தான் வந்து வந்து போயிட்டு இருக்குதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ சின்ன டைம் ஃப்ரேம்குள்ளே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதே வந்து நிஃப்டி ஸ்பாட் என்ன பண்ணுச்சுன்னா சேம் ஸ்பாட்லேயும் அதே தான் நடந்திருக்கு. அதாவது அதை விட இது கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்பினது, எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே போயிடுச்சு. இந்த சப்போர்ட்டுக்கு வரல. இந்த சப்போர்ட் ஆல்ரெடி பார்த்தீங்களா மார்க் பண்ணியிருக்கும், பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு வரல. இந்த கனெக்டிங் ஃபியூச்சரில் வரைஞ்ச கனெக்டிங்க்கு வரைக்கும் இது வரல. இடையிலேயே வந்து அதாவது ஓப்பன் ஆனது, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இது வரைக்கும் லோ வச்சுட்டு மேலே போனது. ஃபஸ்ட்டு அந்த லோவுக்கு தான் வந்து டச் பண்ணியிருக்கான். டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கான். எகெயின் வந்தவன் தான் சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு எகெயின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு முடிச்சுட்டான். அப்போ நம்ம 2 சார்ட்டையுமே வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்கணும். ஃபியூச்சரும் ஃபாலோ அப்பில் இருக்கணும். ஃபியூச்சர் தான் மெயினாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த சப்போர்ட்டு ஸ்பாட்டை வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எங்கே வந்து திரும்புது போகுதுங்கிறப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இது வரைக்கும் தான் வந்து நின்றது மாதிரி இருந்தது. ஆனால் இதில் போய் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே போயிடுச்சு. ஃபியூச்சர் பாருங்கள், 5 மினிட்ஸ் ஃபியூச்சர் தெரியுதுங்களா? ஃபியூச்சரில் வந்து ஃபஸ்ட்டே சப்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்குது. நம்ம இந்த ஜோன் தான் வரைஞ்சிருந்தோம். சப்போர்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு, ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு சப்போர்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அகெயின் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு போகாமல் பக்கமாக போய் நின்றுருக்கு. ஆனால் ஸ்பாட்டில் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், இங்கே சப்போர்ட்டுக்கு வரல, கீழே மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்தவன் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே போய் க்ளோஸ் ஆயிருக்கா. இப்போ இதுக்கு தான் ரெண்டையுமே வாட்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வர்றது. ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் ட்ரேடிங்கெல்லாம் கஷ்டம் கிடையாது. சிம்பிளிஃபையாக போனோம்னா சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், இடையிலலாம் நினச்ச இடத்துலலாம் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு ஜோனுக்குள்ளே போச்சுன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி பழங்க, பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ரைட், அடுத்த பதிவில் பார்க்கலாம்.